டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரருக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச் இன்னைக்கு 3:30 மணிக்கு நடக்க போதா. அந்த மேட்சுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, நேத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுமே என்ன பண்ணிட்டாங்க, நெட்டு போட்டு பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ப்ராக்டிஸ் அந்த வகையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பவுலர், நெட் பவுலர், ஸோ டீம்ல இருக்க மாட்டாங்க, நெட் பவுலருக்காக சில பேர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு நெட் பவுலர் என்ன பண்ணியிருக்கார், பால் போட்டிருக்காரு போல. போடும்போது பார்த்தீங்கன்னா பேட்டிங் விளையாடும் போது அந்த பேட்டர் அடிச்ச பால் வந்து அவருடைய ஃபேஸ்ல, முகத்துல வந்து அவ்வளோ ஃபோர்ஸா பட்டிருக்க போல. அதை பட்ட உடனே வீரர் வந்து அங்கேயே துடிச்சு போயிட்டு இருக்காரு போல. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்து அவருக்கு மைனரான அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பட்ட உடனே அப்பயே ப்ளீடிங்லாம் ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்க பட்டுச்சுன்னு தெரியல, பட் ப்ளீடிங்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பேரும் எக்ஸாக்டா தெரியல. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் ஹெவியான இன்ஜுரி தான், சீரியஸான இன்ஜுரி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ உடனே உள்ள ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிரவுண்டுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. கிரவுண்டுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் வந்த உடனே வீரரை வந்து அப்படியே அந்த வண்டியில ஏற்றி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான் நடந்திருக்கு. ஸோ அதுவும் ஃபேஸ், மக்களை வேற எங்கேயும் இல்லை, ஃபேஸில் ஃபோர்ஸாக வந்து பட்டா, அதுவும் பேட்டர் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிப்பாங்க, அது எவ்வளோ ரிட்டர்ன்ல வந்திருக்கு, இவரா எந்த இடத்துல இருந்தாருன்னு எக்ஸாக்டா தெரியல. ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அவர் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு, முகத்துல ரத்தம் வந்துகிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் சீக்கிரமா ரிக்கவர் ஆகிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை நான் வச்சுக்கிறேன். நீங்களும் மறக்காம அவருக்கு ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் மக்களே.